ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ நம்ம இப்போ எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். ரொம்ப யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. மணி மார்க்கெட் அண்டு பேங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நாம் இதை எப்படி வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா, சேம் இப்போ பார்க்குற மாதிரியே தான் பிவைக்யூ தீம்ஸ் அண்டு அந்த தீம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதிலிருந்து எப்படி பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக வந்துட்டு எடுக்க போகிறோம். இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேங்கிங் அண்டு மணி மார்க்கெட் லைக் பாண்ட்ஸ், கமர்ஷியல் பேப்பர், செக்யூரிட்டி டெபாசிட், அந்த மாதிரியான டாபிக்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக கேட்டே இருப்பாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த செஷன்லேயே பார்ப்போம், அவங்க எந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களோ அதுக்குண்டான அந்த க்ளூ மாதிரி வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24ல் ஒரு ஆப்ஷன்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக இல்லை அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் இருந்தும் கொஷினோட ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து தீம்ஸ் சொல்கிறேன், ஏரியாஸ் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ எந்த மாதிரி படிக்கணும், பேசிக்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த today's topic. First question, Pradhan Mantri Jan Dhan Yojana has been launched for. So இது ரொம்ப 2015ல கேட்ட கொஸ்டின். எவ்ரிஒன் நோஸ் த ஆப்ஷன் சி, ப்ரொமோட்டிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன் த கண்ட்ரி. ஏன்னா இப்போது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ரொமோட் பண்ணுறது, ஓகேங்களா. தென் இந்த ரூரல் பேங்கிங் பற்றி, பேமெண்ட் பேங்கிங்கு, அதோட ரோல்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கேட்கலாம். இந்த கொஷின் சிம்பிள் கொஷின், பட் ஏன் இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு நோ த ஏரியா வேர் யூபிஎஸ்சி வில் பி ஃபோக்கஸிங் மோர் அப்பான். ஓகேங்களா? அந்த ஏரியாஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக எடுத்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25ல் வந்து 10 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மேபி கொஷின்ஸ் வந்து 26ல் வந்துட்டு மே ரிஃப்ளெக்ட் இன் த சேம் லைன். ஓகேங்களா? அதனால் ஜன் தன் யோஜனா பற்றி டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை பற்றின எனி நியூஸ் வந்திருந்தாலும் சரி, அப்படி இல்லை எக்கனாமிக் சர்வே இல்லை பட்ஜெட்டில் வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் வந்திருக்கா அப்படின்றத படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Priority sector lending by banks in Indian constitutes the lending to agriculture, weaker section, MSME, இந்த மாதிரி அப்புறம் ஆல் தி அபோவ். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்னா என்னென்னு. ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 rupees இருக்குது அப்படின்னா, லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா 20 rupees வந்து தே மஸ்ட் கிவ் டு சம் செக்டர்ஸ் லைக் அக்ரி, வீக்கர் செக்ஷன், ரூரல் டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு பேங்க்ஸுக்கு வந்து கட்டாயம் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாஸும் ரொம்ப முக்கியம். ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்னா என்னன்றதை போய் பாருங்கள். இப்போது பர்சன்டேஜில் வந்து ஏதோ சேஞ்சஸ் இருக்கா, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் கேட்கலாம். என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேபி கொஸ்டின் வந்து இதே லைனில் செக்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு விச் ஆஃப் த எபோவ் செக்டர்ஸ் இஸ் கம்ஸ் அண்டர் த ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following grants direct credit assistance to rural household? இந்த இடத்துல கீவேர்டு என்ன அப்படின்னா டைரக்ட் கிரெடிட் அசிஸ்டன்ஸ், அதுதான் கீவேர்டு. நம்பர் 1 ரீஜனல் ரூரல் பேங்க், நம்பர் 2 நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் 3 லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இப்போது 2 டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஒன்று வந்து டைரக்ட் லெண்டிங், இன்னொன்று வந்து ரீஃபினான்சிங் அப்படின்றது. டைரக்ட் லெண்டிங் அப்படின்னா நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க் எடுத்துங்க, இல்லை நம்ம எஸ்பிஐ, அந்த மாதிரி எனி கமர்ஷியல் பேங்க்ஸ். இப்போ நமக்கு ஏதோ லோன், பர்சனல் லோன் வேணும், எஜுகேஷனல் லோன் வேணும், ஆர் எனி அதர் வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா வி வில் கோ. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம். தென் லோன் அப்ரூவல் ஆகும். ஓகேங்களா? நம்ம வாங்கிப்போம். பேங்க் தே தெம்செல்ஸ் வில் கிவ் த கிரெடிட் டு த பீப்புள். But there is something called refinance. Refinance வந்து என்னன்னா, the bank themselves do not give the lending. Okay, they do not lend directly. Rather, they will
கிவ் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு பேங்க்குக்கிட்ட கொடுத்து அதர் கமர்ஷியல் பேங்க்கிட்ட கொடுத்து அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நபார்டு தான். நபார்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரீஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது. ரீஃபினான்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த நேம்லேயே சொல்கிற மாதிரி நபார்டு வில் டைரக்ட் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த ஷெட்யூல்ட் பேங்க்ஸ், ஓகேங்களா, டு கிவ் லெண்ட் டு த நீடி பீப்புள். அதுதான் மேட்ரு. ஸோ அப்போ 2 வந்து வராது. இதுதான் பேசிக். அவங்க செக் பண்ணுறது என்ன அப்படின்றது, நபார்டு வந்து டைரக்ட் கிரெடிட் கொடுக்க மாட்டாங்கன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுதான்றதை செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க மென்ஷனே பண்ணியிருக்காங்க கொஸ்டினில் டைரக்ட் அப்படின்ற வேர்டு. அப்போது 2 வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னாலே we will arrive the answer, that is option C 1 and 3. தென் நாம் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை அப்படியே கடந்து போயிடாமல் ரீஜனல் ரூரல் பேங்க்ன்றது ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் படிங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்னா என்ன, அது ஒரு ஆக்ட் வந்திருக்கும், ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1970 சம்திங். அதை பற்றி பாருங்கள். யாரெல்லாம் அதில் அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணுறான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் என்ன, தென் ஸ்பான்சர் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸ்பான்சர் ஷேர்ன்னு இருக்கும், ஸ்பான்சர் பேங்க்ஸ்ன்னு இருக்கும், அவங்களோட ஷேர் என்ன அப்படின்றது படிங்க. அப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது என்னென்னு படிங்க. இவங்களுக்கும் ஒரு சில சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும், எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா, அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கிரெடிட் கொடுக்கலாமா கொடுக்க முடியாது, இந்த மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்க வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் வச்சுக்கணுமா வேணாமா, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு பேங்க்கும் டிஃபர் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்போ ரூரல் ஆர்ஆர்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிஎஸ்எல் ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். இதை வந்து கொஷினாக கேட்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பர். அடுத்து லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், அதையும் வந்து என்னன்றதை பார்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களோட பிவைக்யூக்குன்னு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்களோ, எந்த ஆங்கிளில் எந்தெந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தட்ஸ் மோர் தென் எனஃப், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அது கூட வேறு ஏதாவது கரண்ட் அஃபேர் வந்திருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேங்களா. ஸோ வில் கெட் இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் எய்ட் இன் ஃபர்தரிங் த கவர்மெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ கொஸ்டின்லேயே நம்ம எகெயின் இன்க்ளூசிவ் க்ரோத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த டாபிக் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. நம்ம மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், GS 3ல் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்ற தனி சப்ஹெட்டிங்கே இருக்கும் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் மாதிரி எழுதணும், ஓகேங்களா. ஒரு ஸ்டாண்டர்டான OECD கொடுத்த டெஃபினேஷன் ஆர் வேர்ல்டு பேங்க் கொடுத்த டெஃபினேஷன் அதை வந்து எழுதிட்டு தென் டெஃபினேஷனுக்கு அப்புறம் அதோட ஏன் இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் க்ரோத் ஏன் அப்படின்றத வந்து எழுதணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் சேம் தான். அதை எழுதுனதுக்கப்புறம் ஏதாவது அதில் இருக்கிற லிமிடேஷன்ஸ், ஓகேங்களா, எங்கெங்கே ஆகலை ஏன் ஆகலை அப்படின்ற மாதிரி லிமிடேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லிமிடேஷன்ஸ் எழுதுங்க. தென் இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எழுதணும். இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் கொடுக்குறதுனால அதனால் என்ன பெனிஃபிட்டு, சரிங்களா. ஹவு மைக்ரோ ஃபினான்ஸ் ஹெல்ப்ஸ் டு டீப்பன் த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஓகேங்களா. அப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்வெஸ்டிங் இன் த விமன், ஹவு இட் ஹெல்ப்ஸ் டு ஃபர்தரிங் த இன்க்ளூசிவ் க்ரோத், இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் தான் பார்க்குறோம், பட் இந்த ஆங்கிள் டேக் திஸ் as an opportunity to cover mains along with the prelims along with the mains, சரிங்களா. ஓகே, we'll get into the statements. Number 1, promoting self-help groups, true. Second, promoting MSME, that's also true. Third, implementing the right to education act, that's also true, because right to education வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷனை வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுது. ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் பண்ணும்போது no one will left behind, ஓகேங்களா. ஸோ எவ்ரி ஒன் வில் கெட் த யூனிவர்சல் எஜுகேஷன். தட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி தட் ஒன் ஆஃப் த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் த above 1 2 3 all are the all the three things are furthering the government's objective of inclusive growth. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு கேட்டிருக்காங்களா. இப்போ அதையே எடுத்து எப்படி கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். Consider the following statements. The self-help group SHG program was originally initiated by the State Bank of India by providing microcredit to the financially deprived. Okay. In an SHG, all members of a group take responsibility for a loan that an individual member takes. Yes, it's a collective responsibility. That's correct. Third, the regional rural bank and scheduled commercial banks support SHG.
ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், இதில் தப்பு இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தட்ஸ் ட்ரூ. ஸோ செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி. பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படிங்களேன். செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒரிஜினலி இனிஷியேட்டட் பை த, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த ஒரிஜினலி இஸ் டெவலப்டு பை த, ஃபவுண்டட் பை த, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா திஸ் இஸ் வெரி ஈஸி டு மேனிப்புலேட் த திங்ஸ், ட்விஸ்டட் திங்ஸ். ஓகேங்களா? இனிஷியேட்டட் பை த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ தட்ஸ் நாட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இட்ஸ் பை நபார்டு. ஓகேங்களா? அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து இந்த எஸ்எஸ்ஜி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து தே ஹேவ் டேக்கன் ஸ்டெப். அதுக்கு முன்னாடி இருந்துமே இருந்தது. பட் ஃபர்தராக இந்த ஒரிஜினல் இனிஷியேட்டிவ் பை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நபார்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், அதர் டூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். They are asking that how many of the above statements are correct. So the right answer is only 2. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வருஷமே நமக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? எப்படி வந்துட்டு அதை நம்ம படிக்கணும், எந்த ஏரியாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு கொஷின். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேமெண்ட் பேங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுல, அதை வந்து ஃபர்தர் பண்ணுறதுல வந்து பேமெண்ட் பேங்க்கோட ரோல் ரொம்ப ரொம்ப இருக்குது. நம்மளும் வந்துட்டு அந்த நார்மல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்குக்கும் பேமெண்ட் பேங்க்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? முதல் விஷயம், இதை படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். இவங்களுக்கு என்ன ரோல், இவங்களுக்கு என்ன ரோல். தே ஆர் ரெகுலேட்டட் பை ஹூம், தீஸ் பேமெண்ட் பேங்க்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஹூம். ஓகேங்களா? வெதர் தே கேன் கிரெடிட், தே கேன் கிவ் லோன்ஸ் ஆர் நாட். ஷெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் கேன் கிவ் லோன், வேராஸ் தீஸ் பேமெண்ட் பேங்க்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கிவ் லோன். அதுவும் இல்லாமல் இவங்க வந்துட்டு சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ண தேவையில்லையா, இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு டிஃப்ரென்ஸ் படிச்சு வச்சுன்னா அதை வந்து அவங்க டைரெக்டாக கேட்பாங்க. பார்ப்போம். The establishment of payment banks is being allowed in India to promote financial inclusion. Okay. Which of the following statements are correct in this context? Right. Mobile telephone companies and supermarket chains that are owned and controlled by residents are eligible to be promoters of payment bank. Yeah, that's very true. At the end of the day, it's interest of the individual, okay, but it's the goal of the payment bank is to promote the financial inclusion. So no matter whoever it is starting, ஓகேங்களா, அப்போ யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்ட். மொபைல் டெலிஃபோன் கம்பெனிஸ்ன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏர்டெலோட பேமெண்ட் பேங்க் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஈவன் நம்ம வந்து இப்போவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் பார்ப்போம். பேமெண்ட் பேங்க்ஸ் கேன் இஸ்யூ போத் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். நான் இப்போ தான் சொன்னேன், பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் தே கேனாட் அண்டர்டேக் எனி லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. பேமெண்ட் பேங்க் அப்படின்னாலே இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதோட முக்கியமான ரோலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுதான். பேமெண்ட் வந்து இந்த சேவிங் அக்கௌண்ட்ஸ் அதை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு தே ஓன்ட் ப்ரொவைட் லெண்டிங். கிரெடிட் வந்து அங்கேருந்து வாங்க முடியாது. அப்போ லெண்டிங்கே கொடுக்கல அப்படின்னா நோ யூஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. சரிங்களா? ஸோ அதான் அப்படியே சேர்த்து கொடுத்துட்டாங்க. போத் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ்னு. நோட் கிரெடிட் கார்ட்ஸ். 2 இஸ் ராங் ஆன்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்ஸ் கேனாட் அண்டர்டேக் அண்ட் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் 1 and 3 ஒன்லி. ஸோ எகைன் இந்த இதுவும் படிக்கும்போது பேமெண்ட் பேங்க்கோட எல்லா பேசிக்ஸும் எப்படியெல்லாம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? அடுத்து வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் அடுத்தடுத்து நான் கொஸ்டின் காட்டுறேன். எப்படி வந்துட்டு அந்த தீம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு த சர்வீஸ் ஏரியா அப்ரோச் வாஸ் இம்ப்ளிமெண்டட் அண்டர் த பர்வியூ ஆஃப் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், லீட் பேங்க் ஸ்கீம், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். ஓகே, என்ன கேட்குறாங்க? சர்வீஸ் ஏரியா அப்ரோச் அப்படின்னு கேட்குறாங்க. இது மெயினாக கொண்டு வந்ததே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் லெண்டிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஏதாவது பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு தே ஷுட் அடாப்ட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? எதுக்காகனா அங்கே ரூரலில் வந்துட்டு நல்ல க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கு பேர்லேயே இருக்கும் சர்வீஸ் ஏரியா அப்ரோச் அப்படின்னு. ஒரு ஏரியா சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சர்வீஸ் எப்படி டீபெண்ட் பண்ணுறது அப்படின்றத இட்ஸ் ரோல் ஆஃப் த பர்டிகுலர் பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வில்லேஜில் ஒரு தாலுக் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் வந்து ஒரு வில்லேஜில் வந்துட்டு
இந்த ஸ்கீமுக்கு கீழே, இந்த லீட் பேங்க் ஸ்கீமுக்கு கீழே பேரில் இருக்க அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்டு சர்வீஸ் ஏரியா அப்ரோச் அப்படின்ட்டு இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம். எங்களோட நோக்கமே வந்துட்டு அந்த லோக்கல் பீப்புளுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறது தான், அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அப்படின்றத தே தெம்செல்ஸ் வில் கம். ஓகேங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் த ஆப்ஷன் பி, லீட் பேங்க் ஸ்கீம். அதுதான் இது வந்து எங்கே பின்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் வந்து 2019 கேட்டது, ப்ளஸ் 2012 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சேம் இதே தீமில். த பேசிக் எய்ட் ஆஃப் லீட் பேங்க் ஸ்கீம் இஸ் தட் பிக் பேங்க் ஷுட் ட்ரை டு ஓப்பன் ஆஃபீஸஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். நோ, பட் அதனால தான் ஆப்ஷன் ஏல வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எடுத்துனே அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து கிடையாது. ஓப்பன் ஆஃபீஸஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் நாட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Okay, we will read the B. There should be a stiff competition among the various nationalized banks. No, individual banks should adopt a particular district for intensive development. This is the right answer. சரிங்களா. D, all the banks should more intensive for to mobilize deposit. No, okay, not this is not the right answer. So the basic aid of lead bank scheme அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, individual banks should adopt a particular district for intensive development. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரியும், அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றது. இது வந்து ஒரு தீம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஸ்கீம், இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆர் எனி இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஏதோ டைரக்ட் மானிட்டரி அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஆகட்டும், ஆர் ஆர்பிஐ வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் அல்லது பாலிசி இந்த மாதிரி தீம்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெரி ரீசெண்டாக வந்துருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த ஸ்கீம் என்ன பண்ணுது, எதுக்காக அந்த ஸ்கீம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கா இல்லை பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்கா, அங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நிறையா டைம் வந்து அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இன் இந்தியா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹாவ் த ஹையஸ்ட் ஷேர் இன் த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்? கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, த மொமெண்ட் வி ஹர்ட் தட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டி அப்படின்னும் ரீஜனல் ரூரல் பேங்காக இருக்கும், அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் திங்க் பண்ணோம். பட் தட்ஸ் நாட் த ட்ரூ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் டு கிரெடிட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். சரிங்களா. அது அப்புறம் இது வராதா அப்படின்னு கேட்டால் இதுவும் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இன்டென்சிட்டி அண்ட் வெயிட்டேஜ் வித் இந்த வால்யூம் அண்ட் குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த லோன்ஸ் கிவன் டு அக்ரி அண்ட் அலைட் செக்டர்ஸ் வந்து ஃப்ரம் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். ஓகேங்களா. கமர்ஷியல் பேங்க்ஸில் இருந்தால் நிறையா போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் மற்ற இதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்ன, ஆர்ஆர்பி என்ன, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த இடத்துல டு ப்ரொமோட் த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா. இப்போ டு பி இஃப் யூ டாக் வித் ஃபேக்ட்ஸ்னோ 60% ஆஃப் த கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் வழியாக தான் வருது. 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வழியாக வருது. மீதி ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா அதர் மீன்ஸ் ஆஃப், ஓகேங்களா, அதர் மீன்ஸில் வந்து வருது. ஸோ இந்த இது வந்து நீங்கள் நல்லா அந்த கிளாரிட்டி வந்து இருக்கணும். ஆனால் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது 2011 கேட்ட கொஸ்டின். இதே மாதிரி 2020 கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின், அதையும் நம்ம பார்ப்போம். சேம் டிட்டோ தான். ஓகேங்களா. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருப்பாங்க. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் டெலிவரி டு த அக்ரிகல்ச்சர் செக்டர், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் டிசிசிபிஸ் டெலிவர் மோர் கிரெடிட் இன் கம்பேரிசன் டு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா. போன கொஷின்ஸில் வந்துட்டு 1 by 1 கேட்டிருந்தாங்க, கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்னு. வேற இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா சென்டென்ஸாக கேட்டாங்க. ஓகேங்களா. பெரிய எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீயிங் த பிவைக்யூ. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும், ஷார்ட் டைம் கிரெடிட் டெலிவரி டு த அக்ரிகல்ச்சர் செக்டர் டிசிசிபி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் டெலிவர் மோர் கிரெடிட் கம்பேர்ஸ் டு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ். நோ, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒரு 60% ஆஃப் த வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவன் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். சரிங்களா. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிப்போம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிசிசிபி இஸ் டு ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் டு த பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ், பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஓகேங்களா. அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் இஸ் த ராங் ஆன்சர். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் above இஸ் ஆர் கரெக்ட் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. எகெயின் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டினா என்ன, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு என்ன, அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகேங்களா. அப்போ பேக்ஸுக்கும் ஸோ பேக்ஸ் அப்புறம் டிசிசிபிக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ப்ரைமரி வில்லேஜ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். ஸ்டேட் லெவலில் அதேமாதிரி ஸ்டேட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன ரோல், ரூரல் யார் ஃபங்க்ஷன் பண்ணுவா, அர்பனில் யார் ஃபங்க்ஷன் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கண்ட்ரோல் பண்ணுறா, எய்தர் ஸ்டேட் லெவல் சொசைட்டிஸ் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இல்லை ஆர்பிஐ டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ரெகுலேட்டரிஸ் யார் பண்ணுறா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. உள்ள சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. ரெகுலேட் பண்ணுறது யார், எவ்வளோ வந்து ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வச்சுருக்கணும், எவ்வளோ பிஎஸ்எல்லாம் ப்ரியாரிட்டி செக்டர் ரெண்டிங்காக எவ்வளோ கொடுக்கணும். சரிங்களா. இந்த மாதிரியான கொஷின்ஸ். ஓகே, இப்போ ரெண்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். எகெயின் இதே லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன தடவை எப்படி கோஆப்ரேட்டிவ் பேங்க் பற்றி பார்த்தோம், ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் பேங்க் பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி அதிலிருந்து ஒரு கொஷின் வித் ரெஃபரன்ஸ் டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். போன தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ரூரல்லேருந்து 2020 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2021. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு க்ளூ வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, எந்த ஏரியா அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த ஏரியா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு படித்து வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். Let me read out the question again. With reference to urban cooperative banks in India, consider the following statements. They are supervised and regulated by local boards set up by the state governments. Fine. They can issue equity shares and preference shares. Fine. They were brought under the purview of the Banking Regulation Act 1949 through an amendment in 1966. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அவங்க தே கேன் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ண முடியுமா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ண முடியுமா, தெரில. ஓகே ஃபைன். தேவர் brought under the Banking Regulation Act 1949. கரெக்டாக இல்லையா தெரில. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்க வந்து எப்படி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்கன்ட்டு. இதே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிங்க. தே ஆர் சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் பை லோக்கல் போர்ட்ஸ் செட்டப் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இங்கே தான் ட்விஸ்ட்டு. இட்ஸ் நாட் சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரெகுலேட்டட் பை த லோக்கல் போர்ட்ஸ். இட் வாஸ் த கேஸ், பட் ஆஃப்டர் த பேங்கிங் ரெகுலேஷன் 2020 அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா these powers are transferred to the RBI. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அண்ட் அந்த யூசிபி யூனியன் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது அப்போ 2021. ஓகேவா, அந்த டைமில். அதனால இது வந்து அப்போ கரண்ட் அஃபேராக வந்து வந்தது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேங்க் வந்து நியூஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ மெர்ஜர் பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க, இல்லை மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளில் படிவீங்க. பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையோ இல்லை டூ மச் டேட்டா வைஸோ அந்த மாதிரி போகாமல் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அதுதான் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. வாட் இஸ் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், வேர் இட் ஸ்டார்டட், அதோட ஆரிஜின் எங்கேருந்து வருது, அதுக்கு லீகல் பேக்கப் இருக்கா இல்லையா, ரெண்டாவது அதுக்கு யாரை வந்து ரெகுலேட் பண்ணுறா, அது டைரெக்டாக ஃபினான்ஸ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, புரியுதுங்களா. இந்த மாதிரி ஆங்கிளில் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்துட்டு மணி சப்ளை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. மணி சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. எவ்ரி டைம் 1 or the other years வந்துட்டு மணி சப்ளைலேருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ இதுவரையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். We go to the first question. A rise in the general level of prices may be caused by. ஓகேங்களா. Question again I will read the question. A rise in the general level of price may be caused by. Concept clarity கேட்ட question. 1. An increase in the money supply. True. A decrease in the aggregate level of output. True. A increase in the effective demand. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர் இருக்குது அப்படின்னா இப்போ 20 rupees இருக்குது. வேறாஸ் திடீர்னு 30 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விலை வந்து அதிகமாகுது. எந்தெந்த காரணங்களால் விலை வந்து அதிகமாகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, இன்க்ரீஸ் இந்த மணி சப்ளை. இது இப்படியே வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மணி சப்ளை வந்து மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாத்துக்கிட்டையும் பரவலாக வந்து அமௌண்ட் வந்து வருது அப்படின்னா எவ்ரி ஒன் வில் பி கோயிங் டு பர்ச்சேஸ் திஸ் மார்க்கர். ஓகேங்களா. ஸோ மணி சப்ளை அதிகமாக இருக்குது, அப்போ டிமாண்ட் அதிகமாகும். இப்போ டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் வந்து கூடும். ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் ஒரே இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கர்னால் மார்க்கெட் எடுத்துக்கலாம். இப்போ மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு மொபைலோட வந்து ப்ரைஸ் எப்போ கூடும் அப்படின்னா கம்மி சப்ளை தான் இருக்குது.
ஓகேங்களா. பட் மெனி பீப்புள் ஆர் ரன்னிங் பிஹைண்ட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. அட் த சேம் டைம் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் படிங்க, டிக்ரீஸ் இந்த அக்ரிகேட் லெவல் ஆஃப் அவுட்புட். ஏன்னா அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரிமைன் சேம். வேறஸ் இப்போது அந்தளவுக்கு டிமாண்ட் மீன்ஸ் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது, இப்போ ஒரு 10 மொபைல் தான் இருக்குது, ஆனால் 50 பேர் கேட்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ரைஸ் ஆகிடும். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஆல் தி எபோவ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது பேசிக் கான்செப்ட்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் இன்ஃப்ளேஷன் டாப்பிக்லேயும் படிச்சிருக்கலாம். இங்கே மணி சப்ளை இருந்ததுனால மணி சப்ளை கீழேயும் படிப்போம். ஓகேங்களா. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், எக்கனாமி வந்து ஏன் கொஞ்சம் சீம்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று செயின் லிங்க் மாதிரி. ஓகேங்களா. தொடர்பு படுத்தி அந்த எல்லாத்தோட கான்செப்ட்ஸும் நமக்கு புரிஞ்சாதான் அந்த ஒரு கொஷினே வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், போக போக சரியாயிடும். சரிங்களா. அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேணும். ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். Which of the following measures would result in increase in the money supply in the economy? ஓகேங்களா. ரொம்ப ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியை செக் பண்ணக்கூடிய கொஸ்டின், வெரி பேசிக் கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த மெஷர்ஸ் would result in increase in the money supply? என்னென்ன ஆக்ஷன்ஸ்னால மணி சப்ளை வில் பி இன்க்ரீஸ்ட் இன் த மார்க்கெட்னு கேட்குறாங்க. ஓகே. பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் த பப்ளிக் பை த சென்ட்ரல் பேங்க். ஸோ ஒன்றும் இல்லை, யூ நோ த கான்செப்ட் ஆஃப் ஜிசெக், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எப்போ செல் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இப்போ இன்கேஸ் தெரில அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு பாண்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதை வந்து இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஜிசெக். ஐ வில் பி கிவிங் திஸ் ஜிசெக் டு த பப்ளிக். இன் ரிட்டன் ஐ வில் பி கெட்டிங் த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப். இப்போ இந்த ஜிசெக் வந்துட்டு ஒரு 100 ரூபா மதிப்பு இருக்குது அப்படின்னா அதை நான் பீப்புள்கிட்ட கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிடுவேன். ஓகேங்களா. அப்போ சாரி, அந்த இதை வாங்கிட்டு 100 ரூபா வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்போ மணி வில் ஃப்ளோ இன் டு தர் ஹேண்ட்ஸ். புரியுதுங்களா. த பர்ச்சேஸ் ஆஃப் ஜிசெக் ஃப்ரம் த பப்ளிக் பை த சென்ட்ரல் பேங்க். அப்போ பாண்ட் அந்த ஜிசெக் வந்து அவங்ககிட்ட வாங்குறது தான், பர்ச்சேஸ் பண்ணுறோம். பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுற போது மணி இஸ் கோயிங் டு த பீப்புள். அப்போ மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. செகண்ட் பாருங்கள், டெபாசிட் ஆஃப் கரன்சி இன் கமர்ஷியல் பேங்க்ஸ் பை த பப்ளிக். இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க, எல்லோரும் போய் மணி கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கையில் வந்து அமௌண்ட் இருக்காது. ஓகேங்களா. எல்லாமே பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து வராது. செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரிடியூஸ் த மணி சப்ளை இன் த மணி மார்க்கெட் இந்த எக்கானமி. ஓகேங்களா. அப்போ செகண்ட் வராது, ஃபஸ்ட்டு வரும். இப்போ நம்ம செகண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பியும் போயிடும், டியும் போயிடும். அப்போ மீதி இருக்கிறது 1 அண்டு சி மட்டும்தான், ஏ அண்டு சி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணி டைம் வந்து மிச்சம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்டு பார்த்தோம், ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு பார்ப்போமே, பாரோவிங் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் பேங்க். சரி, யூஸ்வலாக கவர்மெண்ட் எதுக்குங்க பாரோ பண்ணுவாங்க? டு ஸ்பெண்ட் இன் த எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. டு ஃபார் த எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் ஆர் டு இன்வெஸ்ட் இன் த மணி. அதுக்கு தான் பாரோ பண்ண போகிறாங்க, டு எக்ஸ்பென்ஸ் ஃபார் த பீப்புள். ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தட் வில் இன்ஃப்யூஸ் த மணி இன்டு த எக்கானமி. ஸோ தட் திஸ் வில் ஆல்சோ கிரியேட் த இன்க்ரீஸ் த மணி சப்ளை. அப்போ 3 வந்து வரும். ஃபோர்த்து பாருங்கள், சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டு த பப்ளிக் பை த சென்ட்ரல் பேங்க். சேல்னா என்ன? இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஜிசெக் பப்ளிக்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து பேங்க் வந்து வாங்கிக்குவோம். சரிங்களா. அப்போ மணி வில் பி சக்கிங் அவுட் ஃப்ரம் த பப்ளிக். அப்போ மணி சப்ளை வந்து ரிடியூஸ் ஆகும். அப்போ இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பை த சென்ட்ரல் பேங்க், அந்த வந்து டெக்னிக்கல் டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஓஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மானிட்டரி பாலிசி விச் இஸ் ஃபாலோட் பை த சென்ட்ரல் பேங்க் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன இது புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இது பேசிக்ஸும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 and 3. ஓகேங்களா. பர்ச்சேஸ் தான், சேல் வந்து வராது. ஏன்னா இது ரிலேட்டடாக மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக பேங்கிங்கில் வந்து பார்ப்போம். அப்போ இன்னமும் வந்து நம்ம இது சேம் தான். ஓகேங்களா. அப்போயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் வெரி சிம்பிள் கான்செப்ட், very simple question, just checking that our basic concept clarity. Let me read out. The money multiplier in an economy increases with which of the following? You know, very simple question. Money multiplier concept வந்து மணி சப்ளைல படிச்சிருப்பீங்க, velocity of moneyல படிச்சிருப்பீங்க, M1 M2 M3 M4 இந்த கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்க.
ஓகேங்களா, எப்படி வந்து மணி மல்டிப்ளையர் ஆகுது, எந்த மணி வந்து M1னா என்ன, நேரோ மணினா என்ன, ப்ராட் மணினா என்ன, ஓகேங்களா, M1 கீழே என்னென்னலாம் வரும், M2 கீழே என்னென்ன வரும் அப்படின்றதுலாம் வெரி வெரி பேசிக் கான்செப்ட். யூ மஸ்ட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் பேசிக் மணி சப்ளை கான்செப்ட். சரிங்களா, நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன, இந்த மணி மல்டிப்ளையர் இன் என் எக்கானமி இன்க்ரீசஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இன்க்ரீஸ் இந்த சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வேஜ் இந்த பப்ளிக், அது எப்படிங்க மணி மல்டிப்ளையர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பேங்க் ஆர் கிவிங் தர் மணி இன் டு த ஆர்பிஐ, ஓகேங்களா, அதான் சிஆர்ஆர். ஹோப் யூ மஸ்ட் ஹவ் ரெட் இன் யுவர் பேசிக்ஸ். ஃபஸ்ட் வந்து வராது. செகண்ட், இன்க்ரீஸ் இந்த எஸ்எல்ஆர் இந்த பேங்க்ஸ். எகைன் எஸ்எல்ஆர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மணி சப்ளை வில் பி ரிடியூஸ்ட், அது மல்டிப்ளையருக்கு ஹெல்ப் பண்ணாது. வேறஸ் டி வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ரிலவெண்ட். சி பாருங்கள், இன்க்ரீஸ் இந்த பேங்கிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ வந்து மணி மல்டிப்ளையர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இஃப் அஸ்யூம் தட் தெர் ஆர் இன்க்ரீஸிங் த ஓப்பனிங் த பேங்க் அக்கௌண்ட் ஹேபிட் among த பப்ளிக், ஓகேங்களா. ஸோ பீப்புள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி சேவிங் அண்ட் ஸ்டோரிங் தேர் மணி இன் த பேங்க்ஸ். ஸோ பேங்க் என்ன பண்ணும், மணி வந்துட்டு எல்லாமே அந்த சேவிங்ஸு அந்த பீப்புள்ஸோட கரன்சி இதெல்லாமே அக்ரிகேட் ஆகி it will enable the banks to give lends to someone else. Then again money will multiply, the velocity of money and increase the flow of money, ஓகேங்களா. அந்த மணி வந்துட்டு சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் மணி மல்டிப்ளையர் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இன்க்ரீஸ் இன் த பேங்கிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள். திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஒய் தட் ஜன்தன் யோஜனாலாம் கொண்டு வந்தாங்கல்ல, இதெல்லாம் மெயினாக இதுக்காக தான், ஓகேங்களா, மணி மல்டிப்ளை பண்ணுறதுக்காக. இதுக்காக இப்போ நம்ம கண்ட்ரிக்கு ஒரு சிம்பிளான அமௌண்ட் எடுத்துப்போமே. இப்போ ஒரு 1000 ரூபா அந்த கண்ட்ரியில் வேணும் அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, இந்த சிம்பிள் கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். ஒரு 200 இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு 100 எடுத்துகிட்டு ஒரு 50 பேங்க்கில் போடுவேன். அந்த 50 என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு லெண்டிங் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அவரு இன்வெஸ்ட் பண்ணுவார். இப்போ நாங்கள் 2 பேருமே 100 இருக்குதுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது, 50 தான் இருக்குது, ஓகேங்களா. என்னோட 100 கையிலையும் இன்னொரு 100 பேங்க்லேயும் இருக்கும். அந்த 50 வந்துட்டு இன்னொருத்தருக்கு லெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேங்க்கில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த மணி சப்ளை கான்செப்டில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. M1 கீழே வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே ஓகே வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் நேற்று நம்ம எப்படி அந்த நம்பர்ஸ்லாம் வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இருக்கிற ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்ஸ் வந்து செக் பண்ண ஒன் ஆஃப் த கொஸ்டின் இது. Go to the question. If you withdraw rupees 1 lakh in cash from your demand deposit account at your bank, the immediate effect on aggregate money supply in the economy will be. So same concept. நீங்கள் அந்த M1 M2 கான்செப்ட் வந்து படிச்சிருந்தீங்கன்னா this will be very easy. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம டிமாண்ட் டெபாசிட்லேருந்து 1 lakh வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட் எஃபெக்ட் என்ன ஆகும் ஆன் அக்ரிகேட் மணி சப்ளை கீழே அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். நம்ம வந்து M1 கீழே வந்து படிச்சிருப்போம், டோட்டல் மணி வித் பப்ளிக் ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் பப்ளிக், ஓகேங்களா. இது ரெண்டும் சேர்ந்து தான் M1. ஸோ பேங்க்கில் இருந்தாலும் பீப்புள் கையில் இருந்தாலும் சேம் தான், ஓகேங்களா. இது எந்த சேஞ்சஸும் வந்துட்டு கொண்டு வர போகிறதில்ல. அப்போது நான் இப்போ லெட்ஸ் அஸ்யூம் இப்போ என்கிட்ட வந்துட்டு இப்போது 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, இப்போ மொத்தம் M1 கீழே 2 lakhs இருக்குது, ஓகே. அப்படின்னா இப்போ பீப்புள்கிட்ட ஒரு 1 lakhம் பேங்க்கில் வந்து ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா, இஃப் அஸ்யூம் தட் பீப்புள் ஆர் வித்ட்ராயிங் த மணி, அந்த 1 lakh வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 2 lakh இருக்குது M1 கீழே. வித்ட்ரா பண்ணாலும் பேங்க்கில் இருந்தாலும் அதே அமௌண்ட்டு தான் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் இட் டு லீவ் இட் அன்சேஞ்சு, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் இந்த பேசிக்ஸ் வந்து இந்த M1 M2 இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ இன்கேஸ் நீங்கள் படிக்கல இல்லை அந்த ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தட் ஏரியா. தீஸ் ஆர் ஆல் தி ஏரியாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நெவர் மிஸ் இட், சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. M1 M0 நேரோ மணிலேருந்து ப்ராட் மணி வரைக்கும், ஓகேங்களா, எல்லா கான்செப்டும் தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். அந்த எப்படி வந்துட்டு அந்த கோர் வந்துட்டு அந்த க்ளூ மாதிரி ஒரு பிவைக்குள்ளே கொடுத்துட்டு அதிலிருந்தே கொஷின்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் 2019 கேட்ட கொஷின். த சேர்மன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆர் செலக்டட் பை, ஓகேங்களா. த சேர்மன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் செலக்டட் பை பேங்க் போர்ட் பியூரோ, RBI, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கன்சர்ன்ட் பேங்க். ஸோ இது வந்து அந்த வருஷத்தை வந்து கரண்ட் அஃபேர், ஓகேங்களா. டு என்ஷூர் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் இஸ் கேம் அப் வித் சம்திங் கால்டு பேங்க்ஸ் போர்ட் பியூரோ,
ஓகேங்களா, பிபிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட சேர்மன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பேங்க் போர்ட் பீரோ. இப்போது வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2022 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். With reference to the Bank Board Bureau, BBB, which of the following statements are correct? Okay. 1. The governor of RBI is the chairman of BBB. ஓகேங்களா, this is not correct because இது வேற அது வேற. chairman of BBB will be selected by the central government. ஓகேங்களா, இது absolutely wrong. இப்போ நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணோம் அப்படின்னால we will arrive the answer. எதுக்கும் செகண்ட் படிப்போம். BBB recommends for the selection of it for public sector banks. போன கொஸ்டின்ஸில் இது வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அகெயின் ரிப்பீட்டிங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வருங்க. BBB helps the public sector banks in developing strategies and capital raising plans. That's absolutely true. It's a straight statement, self-explanatory. So if we remove the option 1, statement 1 வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we will reach the option B, that is 2131D. புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறேன். எப்படி வந்துட்டு ஒரே ஒரு தீம் தான், அந்த சிம்பிளாக கேட்குறாங்க, கான்செப்ட் தெரிஞ்சிருக்கா அப்படின்றது கேட்குறாங்க. தென் இதே லிங்க் வச்சு அப்படியே அடுத்த வருஷம் வந்துட்டு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதே ஆங்கிளில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்ததில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மணி மார்க்கெட்டோட சிம்பிள் கான்செப்ட்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட சிம்பிள் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்த மணி சப்ளை, ஓகேங்களா, அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம். அதுவும் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, தென் இந்த ரூரல் பேங்க்ஸு, ஆர்ஆர்பி, நபார்டு, ஓகேங்களா, அதை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் லோன், கமர்ஷியல் பேங்க் யார் லிங்க் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்டை இதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு, இதை வந்து தீமாக வச்சுக்கிட்டு, இந்த தீமில் இருந்து படிங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமி, மணி மார்க்கெட் அண்டு பேங்கிங். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த செஷன். நம்ம அடுத்த செஷனில் வந்துட்டு ஆர்பிஐ, அதுக்கப்புறம் அதர் பேங்கிங் அண்டு டூல்ஸ், ஓகேங்களா, பாண்ட்ஸ், மணி மார்க்கெட்டோட டூல்ஸு, மணிட்ரி பாலிசியோட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மெயினாக ஆர்பிஐ பற்றி இன்னும் டீட்டெயிலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.